Hi my dear friends and families, welcome to Seslin's Cookery. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பாவக்காய் புளிக்குழம்பு. இந்த பாவக்காய் புளிக்குழம்புல கசப்பே சுத்தமாக இல்லாமல் நல்ல டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்லியிருக்கேன். உடம்புக்கு ரொம்ப நல்லது. சுகர் பேஷண்ட்ஸ்லாம் இதை அடிக்கடி சாப்பிட்லாம். இதோட முள்ளங்கி பொரியலும் செஞ்சு காட்டியிருக்கேன். என்னடா முள்ளங்கி பொரியலான்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, எங்கள் அக்கா கிட்ட தான் இந்த முள்ளங்கி பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டேன். ஏன்னா இதோட முள்ளங்கியோட ஸ்மெல்லே ஒரு மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த பொரியல் செஞ்சிங்கன்னா இது முள்ளங்கியான்னு கேட்பாங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கும் முள்ளங்கி ரொம்ப நல்லது. ஸோ அடிக்கடி எடுத்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட செஸ்லின்ஸ் குக்கரி பேஜை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ இந்த பாவக்காய் புளிக்குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். பாவக்காய் 250 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம், தக்காளி 2, புளி ஒரு பெரிய எலும்பிச்சை சைஸ், கடுகு 1 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன், பூண்டு ஒரு 4 பல், அப்புறம் கறி லீவ்ஸ் எடுத்திருக்கேன். பொடி என்னதெல்லாம் போட்டிருக்கேன்னா குழம்பு மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன், மல்லிப்பொடி 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன், தனி மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன், மஞ்சப்பொடி 1 டீஸ்பூன், அப்புறம் தேங்காய் ஒரு 6 பத்து. இப்போது இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் ஆட் பண்ணதுக்கப்புறமா கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சீரகம், அப்புறம் வெந்தயம், நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு, எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு கருவேப்பிலை போட்டுட்டு பூண்டு நல்லா வதங்கி ப்ரௌன் கலரில் ஆனதுக்கப்புறமா வெங்காயம். இந்த சாப்பர் எத்தனை பேர் வீட்டில் இருக்குதுன்னு தெரில, ஆனால் எனக்கு பயங்கரமாக யூஸ் ஆகுது. காலையில் நான் சமைக்கும்போது எனக்கு அவ்வளோ ஹெல்ப்பாக இருக்குது அந்த சாப்பர். உப்பு போட்டுட்டு குட்டி ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிற பாவக்காய் போட்டிருக்கேன். பாவக்காவை அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கணும். பாவக்காய் மோஸ்ட்லி எண்ணெயிலே வதங்கிடணும், அப்போ தான் அந்த கசப்பு டேஸ்ட் போகும். இப்போ பார்த்திங்கன்னா அதோட கலரே மாறி இருக்கு. நல்லா வதங்கி அதோட கலர் மாறினதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த தக்காளி வேகிறதுக்காக ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு மூடி வச்சுருக்கேன். இப்போது மசாலா எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதையும் சேர்த்து வதக்கியிருக்கேன். மசாலா வதங்கினதுக்கப்புறமா புளி கரைச்சி உள்ளே ஊற்றிருக்கேன். அப்புறம் எவ்வளோ தண்ணி வேணுமோ தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் நல்லா கட்டியாக இருக்குது. அதுக்கப்புறம் தேங்காய் நம்ம அரைச்சி ஊற்றிக்கலாம். தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டு உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா எனக்கு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் கட்டியாக இருந்தால் பிடிக்கும், அதனால் இந்த ஸ்டேஜில் நான் அப்படியே விட்டுருக்கேன். தேங்காய் ஆட் பண்ணதுக்கப்புறமா டேஸ்ட் பார்த்துக்கோங்க. எவ்வளோ உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுடுக்கோங்க. இப்போ கொஞ்சம் மூடி வச்சுட்டு நல்லா கட்டியானதுக்கப்புறமா எப்பயுமே புளிக்குழம்பு, எண்ணெய் கத்திரிக்காய் இந்த மாதிரி இதுக்கெலாம் நான் கொஞ்சம் வெல்லம் எப்பயுமே ஆட் பண்ணுவேன் லாஸ்ட்டாக.
இதுலேயும் கொஞ்சம் வெல்லம் போட்டிருக்கேன். இந்த டேஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். கொஞ்சம் வெல்லம் துருவி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், டேஸ்டான கசப்பு இல்லாத ஒரு பாவக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிருச்சு. நல்லா சூடான சாதத்தில் சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது முள்ளங்கி பொரியல். இது முள்ளங்கி பொடிமாஸ்னு சொல்லலாம். இந்த முள்ளங்கி பொரியல் பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் தேவைன்னா, முள்ளங்கி 2, வெங்காயம் 1, கடுகு 1 டீஸ்பூன், கறி லீவ்ஸு, மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சப்பொடி 1/2 டீஸ்பூன், முட்டை 2. இப்போ இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில் கடலெண்ணெய் விட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை, அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு, வெங்காயம் பொன்னிறம் ஆனதுக்கப்புறமா முள்ளங்கியை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும். குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற முள்ளங்கி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு, இப்போது வத்தப்பொடி, மஞ்சப்பொடி போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். வதக்கிட்டு இந்த முள்ளங்கிக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ தண்ணி ஆட் பண்ணிவிட்டு, நான் 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு உப்பு எவ்வளோ போடணுமோ உப்பு போட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றுனதுக்கப்புறமா காய் வெந்துடும். வெந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா தண்ணி ஏதாவது இருந்துச்சுன்னா கூட நல்லா வதக்கி விட்டு அதை ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போது நடுவில் கொஞ்சம் கேப் விட்டு அதில் முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். எங்கள் வீட்டில் எப்பயுமே நாட்டுக்கோழி முட்டை தான் இருக்கும். அப்பா வரும்போதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அதனால் எப்பயுமே பாப்பாக்குமே நாட்டுக்கோழி முட்டை தான். இப்போ முட்டையை போட்டு நல்லா கிண்டிட்டு நல்லா தண்ணியே இல்லாத அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கணும். முட்டையும் நல்லா வேகணும். இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். முட்டையும் நல்லா வெந்துருச்சுன்னா முள்ளங்கி பொரியல் ரெடி. என்னோடய ஹஸ்பண்டுக்கும் நான் இதை தான் பேக் பண்ணி கொடுத்துருக்கேன். என்னெல்லாம் பேக் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். பாவக்காய் புளிக்குழம்பு, ஒரு இதில் ஒயிட் ரைஸ் வச்சுருக்கேன், இன்னொன்றுலேயும் ஒயிட் ரைஸ் தான். அது ரசத்துக்காக தனியாக ரசமும் பேக் பண்ணியிருக்கேன். என் ஹஸ்பண்டுக்கு ஏதாவது தயிர் இல்லைன்னா ரசம் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக இருக்கணும். ரசம் வச்சுருக்கேன். அப்புறம் முள்ளங்கி பொரியல். இவ்வளோ தான் நான் பேக் பண்ணியிருக்கேன். எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. காலையில் ஆப்பமும் ஊற்றி சாப்பிட்டாச்சு. இப்போ கிச்சன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எப்பயுமே சமைக்கும் போதே பாத்திரத்தையும் அப்பப்போ நம்ம விளக்கிட்டோம் அப்படின்னா அதுக்காக தனியாக நம்ம டைம் செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லை பாத்திரம் விளக்குறதுக்கு. ஸோ இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.
ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் செஸ்லின்ஸ் குக்கரி பேஜுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.